காவல்துறையை சேர்ந்தவர்களே பாலியல் வன்புணர்வில் ஈடுபடும் சம்பவங்களை பார்க்கிறோம். திருவண்ணாமலையில் 2 காவலர்கள் ஒரு தாயையும் பெண்ணையும் அழைத்துச் சென்று அந்த தாய் முன்பாகவே அந்த பெண்ணை மோசமான வன்முறையான ஒரு வன்புணர்வு அது நடந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி சீனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த 2 பேரையும் குண்டர்ஸ் ஆக்டில் டெட்டைன் பண்ணிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சு 10-15 நாள் கூட ஆகலை. நேற்று திண்டிவனத்தில் 10வது படிக்கிற பிள்ளைன்னா என்ன 15 வயசு இருக்குமா, கூட ஒரு +2 படிக்கிற பையன் வந்திருக்கான். அந்த பையனை விரட்டி விட்டுட்டு பேட்ரோலில் இருந்த இளங்கோவன் என்ற காவலர் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் மொலஸ்ட் பண்ணியிருக்கார். பாலியல் வன்முறை நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இளங்கோவன் அரெஸ்டட். நான் அந்த திருவண்ணாமலை சம்பவத்தின் போதும் நாம் விவாதித்தோம், அதற்கு முன்பும் நாம் விவாதிச்சிருக்கோம். இது ஒரு பெரும் நோயின் அறிகுறி. ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த போலீஸ் வேலைக்கு வர்றேன். சும்மா மற்ற இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மாதிரி படிச்சுட்டு போய் ஈஸியாக எழுதிட முடியாது. ஓடணும், ரோப் ஏறணும், லாங் ஜம்ப் பண்ணணும், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி நீ இந்த போலீஸ் வேலையை நேசித்து வர்றேன்னா உனக்கு சட்டத்தை மீறி பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு பெண்ணை, தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி பாலியல் வன்புணர்வு செய்யலாம், வன்முறையில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இந்த துறையை சார்ந்தவர்களால் நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு சிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்று தானே பொருள். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே இது போல் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து 1 ஆண்டு தான் ஆகிறது. அதற்குள் கோவையில் கொடூரமான சம்பவம்.